இன்னியோட பதிவில் நம்ம பார்க்க போகிறது பெருமாளுடைய 5 நிலைகள். அதாவது பெருமாளுக்கு முதல்ல 5 நிலை இருக்கிறதா பிரிக்கிறாங்க. ஒன்று பரம், 2வது வியூகம், 3வது விபவம், 4வது அஞ்சர்யாமி, 5வது அர்த்தாவதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெருமாளை நம்ம எப்படி சேவிக்கலாம், 5 வகையாக சேவிக்கலாம். அதாவது பெருமாளை 5 வகையாக நம்ம நேராக பார்க்கலாமா, அதோட 5 வகை தான் இது. பரமம் அப்படிங்கிறது வைகுந்தம், பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ நம்மளால் போய் நேராக போய் வைகுண்டத்தில் போய் பெருமாளை பார்க்க முடியுமா? செத்து போனால் தான் வைகுண்டம் போக முடியும். ஸோ அது பண்ண முடியாது. 2வது சொல்கிற நிலை வியூகம். வியூகம் அப்படிங்கிறது பார்க்கடலில் இருக்கார் இல்லையா, கடலுக்கு அடியில் ரங்கநாதன், அவனையும் போய் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா அவனை தேவர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். 3வது நிலையாக சொல்லப்படுறது விபவம். விபவம் அப்படிங்கிறது அவதார நிலையம். அதாவது ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், மச்சாவதாரம், கூர்மாவதாரம் அப்படின்னு சொல்லி பெருமாள் அவதாரம் எடுக்கிறாரு இல்லையா, அந்த நிலை தான் விபவம் அப்படிங்கிற 3வது நிலை. அதை திரேதாயுகத்தில் எடுத்தது. நம்ம இருக்கிறது கலியுகம். ஸோ அப்படியும் என்ன பண்ண முடியாதான், பெருமாள் நம்ம நேரடியாக தரிசனம் பண்ண முடியாது. 4வதாக சொல்லப்படுற நிலை அந்தர்யாமி. அந்தர்யாமினா யோக நிலைன்னு சொல்கிறாங்க. யோகம்னா தவம் இருந்து அந்த ஒரு ஞானம் வரும் இல்லையா, இந்த இதில் யோகத்திலே பெருமாளை பார்ப்போம் இல்லையா. ஸோ அது நேச்சுரலி நம்மளால் முடியாது. ஸோ அதுவும் பண்ண முடியாது. 5வதாக சொல்கிறப்படுற நிலையில தான் என்ன பண்ண முடியுமா, மனுஷங்க பெருமாளை நேரடியாக பார்க்க முடியும். அந்த 5வது நிலையாக சொல்கிறப்படுறது அர்ச்சாவதாரம்னு சொல்கிறாங்க. அர்ச்சாவதாரம்னா என்ன அப்படின்னா, பெருமாள் சிலை ரூபமாக இருக்கிறது, சாலக்கிராம ரூபத்தில் இருக்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாளினோட படத்து ரூபத்தில் இருக்கிறது, கோவிலில் சிலையாக இருக்கிறது. இப்படித்தான் என்ன பண்ண முடியுமானா, மனுஷ வாழ்வை உய்வடைகிறதுக்கு, மேன்மை அடையிறதுக்கு பெருமாளை நம்ம டைரெக்டாக 1-to-1 பார்க்கக்கூடிய ஒரே நிலை எதுவா அப்படின்னா இந்த 5வது நிலையான அர்ச்சாவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 5 நிலைகளிலையும் ரொம்ப சிறப்பு பெற்ற நிலையாக சொல்லப்படுறது 3வது நிலையான விபவம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்போ தான் பெருமாள் என்ன பண்ணியிருக்காராம், மனுஷனாக அவதாரம் பண்ணியிருக்காராம். ராமரா, கிருஷ்ணரா, வர்ச்சாகரா, கோவிந்தரான்னு இது பண்ணுறாரு இல்லையா. ஏன் அப்படின்னா அப்போ மனிதர்களுக்கு மேன்மையை கொடுக்கறதுக்கு. ஏன்னா அப்போ அவரோட பரம்பரை தானே வந்துட்டே இருக்கும். அது எங்கேயோ ஒரு இடத்துல கலியுகத்துலேயும் அது எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது இல்லையா. அதனால மனுஷனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக தான் பெருமாளே என்ன பண்ணுறான்னா மனுஷ ரூபம் எடுத்து அதுக்கான மகத்துவத்தை சொல்கிறான் அப்படிங்கிறது கதை. தேங்க்யூ.